ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் யூடியூப் சேனல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முதலாம் வகுப்பு முதலாம் பருவத்திற்கான பள்ளி பாடப்புத்தகத்தில் உள்ள உயிரெழுத்துக்களான பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆலமரத்தில் விளையாட்டு, கைவீசம்மா கைவீசு, இந்த மாதிரி நிறையா ஸ்கூல் புக்கில் இருக்க வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை பாருங்கள் குட்டீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குட்டீஸ். இப்போது ஏவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குட்டீஸ். இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் போட்டோம் குட்டீஸ். இப்போ ஏவுக்கு போகலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பாடலாம் வாங்க. எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். ஒரு எலி ஒன்று வந்துச்சான். எருமை மேலே ஏறி எலி வந்து நின்றுக்குச்சான். எருமை மேலே எறும்பு இருக்கிறத வந்து எலி கண்டுச்சான், பார்த்துருச்சான். எள்ளுருண்டை உடனே எறும்புக்கு எள்ளுருண்டை கொடுத்துச்சான். எருமை மேலே ஏறி போய் எலி எறும்புக்கு எள்ளுருண்டை கொடுத்துச்சான் குட்டீஸ். இதான் இந்த பாடல். இதில் ஏன்ற எழுத்து இருக்கிறதுனால இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும்போது ஏன்ற எழுத்துலேருந்து தான் இந்த பாடலே ஸ்டார்ட் ஆகுது குட்டீஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இப்போது நம்ம நெக்ஸ்ட் பாடல் பார்க்கலாம் குட்டீஸ். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். ஏணி மேலே ஏறலாமா, ஏறி ஏறி இறங்கலாமா, 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். 7 வண்ணம்னா என்ன குட்டீஸ்? 7 வண்ணம்னா வானவில். வானவில் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? அதான் வானவில் தான் 7 வண்ணம். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ குறில் எழுத்தில் உள்ள ஏவும் ஏஎன்னாவும் உள்ள எழுத்தும் அதில் வரக்கூடிய சொல்லியும் பார்த்தாச்சு குட்டீஸ். இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் குட்டீஸ். விளையாடலாம் வாங்க. குட்டீஸ், உங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? சொல்லில் ஏ இருந்தால் கை தட்டுவோம், ஏ இருந்தால் கையை தூக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஈன்ற வார்த்தைக்கும் அந்த மாதிரி தான், இருந்தால் கை தட்டுவோம், ஈயண்ணான்னு இருந்தால் கையை தூக்குவோன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏவுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குட்டீஸ் எல்லாரும் ரவுண்டாக நின்றுக்கிட்டு ஏ இருந்தால் கையை தட்டுங்க, ஏ இருந்தால் கையை வந்து தூக்குங்க. இது ரெண்டுத்தையும் யார் வந்து ஏன்னும் போது கரெக்டாக செய்யலையோ அவங்க அவுட்டு. அந்த மாதிரி வச்சு விளையாடுங்க குட்டீஸ். ஏன்னா கையை தட்டுவோம், ஏ அண்ணான்னா கையை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக விளையாடுங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏ அறிவோம் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். உயிரெழுத்துக்களான ஏவில் சின்ன எழுத்து ஏ, குறில் எழுத்து ஏ, எறும்பு, எலும்பு, எலி, எலுமிச்சை, எள்ளுருண்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இது எல்லாமே ஏன்ற எழுத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ். ஏவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள்: எறும்பு, எறும்பு, எலும்பு, எலும்பு, எலி, எலி, எலுமிச்சை, எலுமிச்சை, எள்ளுருண்டை, எள்ளுருண்டை. குட்டீஸ், இப்போது நெடில் எழுத்தான ஏவை பார்க்கலாம் குட்டீஸ். ஏ அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஏ ஏழு, ஏ ஏழு, ஏ ஏனி, ஏ ஏனி, ஏ ஏலக்காய், ஏ ஏலக்காய், ஏ ஏர், ஏ ஏர். இதான் குட்டீஸ் ஏ நெட்டெழுத்தான ஏவில் வரக்கூடிய சொற்கள். ஓகே குட்டீஸ், நாம் குறில் எழுத்தான ஏவையும் நெடில் எழுத்தான ஏவையும் நம்ம பார்த்துட்டோம் குட்டீஸ். இப்போது நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா வண்ணமிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஏ குறில் எழுத்து ஏவும் நெடில் எழுத்து ஏவும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டில் 2 குட்டி பசங்க ஓடுற பபுள்ஸில் குறில் எழுத்து ஏவும் நெடில் எழுத்து ஏவும் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். குறில் எழுத்து ஏவுக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கணும், நெடில் எழுத்து ஏவுக்கு ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்கணும் குட்டீஸ். நம்ம இப்போ எப்படி கலர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் குட்டி. இப்போ நான் கலர் அடிக்கிறேன். ஏ எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் குட்டீஸ். ஏ எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏ தான் மிஸ். ஓகே குட்டீஸ், இப்போது இதில் மொத்தமாக எத்தனை குறில் எழுத்து ஏ இருக்குதுன்னு சொல்லணும் குட்டீஸ். குறில் எழுத்து ஏ மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். குறில் எழுத்துக்கள் 6 இருக்கு மிஸ். ரைட். குறில் எழுத்துக்கள் 6 இருக்குது. நெடில் எழுத்துக்கள்
ஆறு இருக்கு மிஸ். ஓகே குட்டீஸ், சூப்பராக சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி உங்கள் புக்கில் குறில் எழுத்தையும் நெடில் எழுத்தையும் கண்டுபிடிச்சி ஆரஞ்சு கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் அதில் வண்ணம் எடுங்க குட்டீஸ். கலர் அடித்து மிஸ்கிட்ட காட்டுங்க. ஏவும் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இணைப்போம் கொடுத்துருக்காங்க. ஏணி, எருமை, ஏர், எறும்பு, ஏலக்காய், 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இதில் வந்து குறியில் எழுத்தான ஏவையும் நெடில் எழுத்தான ஏவில் வரக்கூடிய சொல்லையும் நாம் இணைக்கணும் குட்டீஸ். இதுதான் இணைப்போம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எதெல்லாம் இணைக்கலான்னு பார்க்கலாம் குட்டீஸ். குறியில் எழுத்துக்களான ஏவில் வரக்கூடிய சொற்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் குட்டீஸ். ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. ஓகேவா? ஓகே மிஸ். ஏ எருமை, ஏ எருமை, ஏ எறும்பு, ஏ எறும்பு, ஏ 8. ஏ 8. ஓகே, இப்போ ஏஎன்னா நெடில் எழுத்துக்களான ஏஎன்னாவை பார்க்கலாம் குட்டீஸ். ஏ ஏணி, ஏ ஏணி, ஏ ஏர், ஏ ஏர், ஏ ஏலக்காய். ஏ ஏலக்காய். இங்கே மொத்தம் 6 பந்து இருக்குது குட்டீஸ். 6 பந்தில் ஏன்றது எத்தனை பந்து? குறில் எழுத்துக்களான ஏவில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் எத்தனை பந்தில் இருக்குது சொல்லுங்கள் குட்டீஸ். 6 பந்தில் இருக்கு மிஸ். ஏஎன்னாவில் நெடிலில் உள்ள ஏஎன்னாவில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் எத்தனை பந்தில் இருக்குது குட்டீஸ் சொல்லுங்கள். 3 பந்தில் இருக்கு மிஸ். எஸ், ஏவில் 3 பந்து, ஏஎன்னாவில் 3 பந்து குட்டீஸ். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எழுத்தோவியம்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். எழுத்தோவியம் குறியில் எழுத்து ஏ, நெடில் எழுத்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல குட்டீஸ். குறியில் எழுத்து மீனில் இருக்குது ஏன்னு கொடுத்துருக்காங்க. நெடில் எழுத்து கொக்கில் இருக்குது ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க குட்டீஸ். ஏவுக்கு நேராக ஒரு கலர் பென்சிலை எடுத்து ஏன்னு போடுங்க, ஏஎன்னான்னு போடுங்க. இதான் குட்டீஸ் எழுத்தோவியம். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். ஏவும் ஏஎன்னாவும் உங்களுக்கு எப்படி போடணும், எப்படி இருக்கும் ஏஎன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா குட்டீஸ்? எழுதும் முறையை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஏவுக்கு நேராக ஏ அப்படின்னு ஒரு நோட்டை எடுத்து ஏன்னு எழுதி பாருங்கள், ஏஎன்னான்னு எழுதி பாருங்கள். கையில் எழுதி பார்ப்போம்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். நீங்கள் உங்கள் கையில் ஏவும் ஏஎன்னாவும் எழுதி பாருங்கள் குட்டீஸ். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆனா அவனா இதெல்லாம் போட்டிருக்கோம் குட்டீஸ். அது மாதிரி அதையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோலேயே நீங்கள் வந்து ஏ ஃபுல்லாக கற்றுக்கலாம் குட்டீஸ். கற்றுப்பீங்களா? கற்றுப்போம் மிஸ். ஓகே குட்டீஸ், எழுதி பழகுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். குறியில் எழுத்தான ஏவுக்கு நேராக ஏன்னு போட்டு பாருங்கள். நெடில் எழுத்தான ஏவுக்கு நேராக ஏன்னு நீங்களே எழுதி பாருங்கள். அப்போ தான் குட்டீஸ் நீங்களே எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் எழுதி பாருங்கள் குட்டீஸ். அப்புறம் நோட்லேயும் எழுதி பாருங்கள். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகலாம். கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவும் ஏஎன்னாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏவில் வரக்கூடிய பிக்சரை வந்து ஏவில் போடணும், ஏஎன்னாவில் வரக்கூடிய பிக்சர்ஸை ஏஎன்னாவில் போடணும் குட்டீஸ். எப்படி போடலான்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க குட்டீஸ். ஏணி வந்து பெரிய ஏ வரும். அதனால் ஏ அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் ஏணியை வரையணும். செகண்டாக இருக்கிற எறும்புக்கு எந்த ஏ வரும்னு நீங்கள் தான் சொல்லணும் குட்டீஸ். எறும்புக்கு எந்த ஏ வரும்? சின்ன ஏ வருமா, பெரிய ஏ வருமா? சின்ன ஏ தான் மிஸ் வரும். எஸ், எறும்புக்கு சின்ன ஏ தான் வரும். தேர்டாக இருக்கிறதுல எலி கொடுத்துருக்காங்க குட்டீஸ். எலி சின்ன ஏ வருமா, பெரிய ஏ வருமா சொல்லுங்கள். சின்ன ஏ தான் மிஸ் வரும். ஃபோர்த் ஒன்றா கொடுத்துருக்கிறத பாருங்கள் குட்டீஸ். ஏர்னு கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து பெரிய ஏவா சின்ன ஏவா சொல்லுங்கள் குட்டீஸ். பெரிய ஏ மிஸ். குறில் எழுத்துக்களான ஏவில் ஆரம்பிக்கக்கூடிய படங்களை ஏன்ற பாக்ஸில் வரையணும் குட்டீஸ். பெரிய எழுத்தான ஏல வரக்கூடிய சொல் படங்களை வந்து ஏஎன்னா அப்படின்ற பாக்ஸில் வரையணும் குட்டீஸ். நான் இப்போ வரைஞ்சி காமிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் புக்கில் வரைஞ்சி பாருங்கள் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் நிரப்புவேன்னு கொடுத்துருக்காங்க. ஏணி, எலி, ஏலக்காய், எறும்பு
அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இதில் ஏனிக்கு எந்த ஏ வரும்? ஏனிக்கு பெரிய ஏ தான் வரும். அதனால் டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல குட்டீஸ், அங்கே பெரிய ஏ போடணும். எலிக்கு சின்ன ஏ போடணும். ஏலக்காய்க்கு பெரிய ஏ போடணும். எறும்புக்கு சின்ன ஏ போடணும் குட்டீஸ். இப்படி தான் நாம் ஃபில் பண்ணணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நீங்கள் ஏவும் ஏஎன்னாவும் கற்றுக்கிட்டீங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சின்சான் ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டோரிமான் ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.